ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இந்தியா டூர் போயிருந்தோம். மார்ச் பட்ஜெட் வீடியோ நாங்க போடுறோம்னு சொன்னோம். இப்போ தான் எங்களுக்கு டைம் வந்துச்சு. சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு பட்ஜெட் நாங்க சொல்லுவோன்னு. இதில எங்களுக்கு சின்ன ஒரு நம்மள ஏமாத்துறாங்களா? இல்லாட்டி நம்ம ஏமாந்து போறோமான்னு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. நான் அத உங்களோட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். அந்த டவுட்டையும் நாங்க சொல்றோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியானாலே பெருசா நமக்கு கைட் தேவைப்படாது. இருந்தாலும் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டே போவோம். வெளிய என்ன மாரி ரேட் போகுது அப்படின்னு. வெளிய ரேட் போறதுல தான் ஒரு இடத்துல கதியே கலங்கிருச்சு. நல்ல வேளை நாங்க அங்க புக் பண்ணல. நாங்க யாருன்னு சொல்றோம். என்னன்னா, நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் 2 பேருக்கும் கிரீன் டோஸ்ட் தான் நாங்க போயிட்டு இண்டிகோ ஃப்ளைட் வந்து நாங்க புக் பண்ணியிருந்தோம். 2 பேருக்குமே எங்களுக்கு ரூ. 1,16,782. நான் சரியா சொல்றேனா தெரியல. ஸ்க்ரீன்ல நான் போடுறேன் நீங்க பாருங்க. விசா வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் 1 இயர் விசா. மல்டிபிள் என்ட்ரி. 21,000 தான் எங்களுக்கு போட்டாங்க. நாங்க விசா வந்து எடுத்தது ஓலா டூர்ஸ் வந்து இருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான். அவங்கள்ட்ட சொல்லி நாங்க விசாவும் நாங்க புக் பண்ணியிருந்தோம். இப்ப அடுத்து நாங்க வீட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு நாங்க போயிட்டு, அதுலருந்து அடுத்தடுத்த செலவுகள்லாம் நாங்க இப்போ ஒண்ணொண்ணா சொல்றோம். ஊபர் தான் புக் பண்ணியிருந்தோம். ஊபர் வந்து 3,500 ஏர்போர்ட்டுக்கு. ஸ்ரீலங்காலேருந்து போன நெறைய யூடியூபர்ஸோட வீடியோஸ வந்து நாங்க ஒரு கைடுக்காக நாங்க பார்த்துக்கிட்டோம். போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஒண்ணொண்ணா சுத்தி பார்த்தோம். உள்ள நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. அப்ப அந்த டைம் தான் இவங்களுக்கும் பசி வருதுன்னு சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோல. பார்க்காட்டியும் நாங்க மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். போயிட்டு பாருங்க. சென்னை ஏர்போர்ட்ல தான் கொஞ்சம் பகல் ஆயிட்டனால சின்னதா ஏதாச்சும் மீல் சாப்பிடலான்னு இந்தியா ஏர்போர்ட்ல இருக்க ஆமா. கேஎஃப்சில சாப்பிட்டோம். நமக்கு வந்து டிரெக்ட் கொச்சி ஃப்ளைட் இல்ல. சென்னையில இருந்து இறங்கி திருப்பி சென்னையிலேருந்து 3 ஹவர்ஸ் மாரி நாங்க வெயிட் பண்ணோம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு. அதனால அந்த கேப் இருக்கவும் சென்னை ஏர்போர்ட்டையும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு, அங்க கேஎஃப்சிய பார்த்தோனே ஒரு பசி வந்துருச்சு. கேஎஃப்சில நாங்க சாப்பிட்டோம். அங்க அன்னைக்கு ஐஎன்ஆர் ரூ. 500 எங்களுக்கு செலவானுச்சு. நாங்க ஸ்ரீலங்கன் கரன்சிய நாங்க கன்வெர்ட் பண்ணி நாங்க போடுறோம். நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் கொச்சிக்கு நாங்க ஃப்ளைட்ல இருந்து இறங்கி எங்களுக்கு லொக்கேஷன் நாங்க பார்க்க கிடைக்கல. சிம்மும் எடுக்கல. அதனால அங்கருந்து கேப் ஒண்ணு புக் பண்ணோம். 300 அந்த டைம் கேட்டிருந்தாங்க நைட்டுக்கு. பார்த்தா அது 1 கிலோமீட்டர்ஸ் கூட அவ்வளோ பெரிய தூரமும் இல்ல. 300ன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 1500 எல்கேஆர்ல வருது. நாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட ஹோட்டல்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு நடந்தே வந்துட்டோம். அவ்வளோ சின்ன டிஸ்டன்ஸ் தான். ஆமா. அன்னைக்கு அங்கேயே வச்சு நாங்க சிம் எடுத்துனோம். சிம்முக்கு ஒரு 900 எல்கேஆர்ல 900 வந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட்டு கொச்சின்ல ஸ்டே பண்றதுக்கு இங்க இருந்தே ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்ணிட்டு தான் போனோம். அதுவும் முக்கியமா நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க மாரியே தான் பார்த்தோம். அல்ஃபா இன்னுன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அது உண்மைக்குமே நல்ல ஹோட்டல் ஒண்ணு. சேஃபான பிளேஸும் கூட. நாங்க இது எல்லாமே பார்த்துட்டு போனது Booking.comல தான். Booking.comல நீங்க எந்த நாட்டுக்கு போறதா இருந்தாலும் பெஸ்ட்டான பிரைஸுங்கள்ல Booking.comலயே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆஃபர்ஸும் இருக்கு. நீங்க ரெகுலரா Booking.comலயே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்றீங்களா இருந்தா, உங்களுக்கு இன்னும் ஆஃபர்ஸ் நெறைய கிடைக்கும். அப்படி நாங்க பார்த்தது தான் இந்த அல்ஃபா இன். நைட் ஸ்டே பண்ணிட்டு, நைட் அங்கேயே நாங்க சாப்பாடெல்லாம் புக் பண்ணோம். டின்னர். ஆர்டர் பண்ணதும் எங்களுக்கும் நாங்க கேட்டோம் 2 நாங்க ஆர்டர் பண்ணவா அப்படின்னு. ஹோட்டல்ல உள்ளவங்க சொன்னாங்க, "நீங்க 2 ஆர்டர் பண்ண வேணாம். 2 ஆர்டர் பண்ணா உங்களால சாப்பிட முடியாது. நீங்க 1 ஆர்டர் பண்ணாலே 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும்னு சொன்னாங்க." ஸோ நமக்கு அங்க ஹோட்டல்ல $15 $15னா பாருங்க 4500 மாரி வருது. டின்னருக்கு நமக்கு 300 ரூபீஸ் தான் போணுச்சு ஐஎன்ஆர்ல. அதே நாங்க கன்வர்ஷன்ல போடுறோம். நாங்க அடுத்த நாள் வந்து போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதையும் நாங்க புக் பண்ணது Booking.comல தான். நாங்க வெளிய கேட்டதுக்கும், Booking.comல பார்த்ததுக்கும் பிரைஸ் நெறைய டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. $77 தான் எங்களுக்கு காட்டுச்சு. $77ங்கிறது அப்ராக்ஸிமேட்டா ரூ. 23,000 ரூ. 23,000 தான் எங்களுக்கு அதுல லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் 3மே இன்க்ளூட். இப்ப அதனால எங்களுக்கு அந்த சாப்பாடு காஸ்ட் எல்லாம் தனியா இல்ல. எல்லாமே போட் ஹவுஸ்லயே அந்த பேக்கேஜுக்குள்ளயே எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. இப்ப அதனால நாங்க நைட்டே நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம். இப்படித்தான் எங்களுக்கு கொச்சி டூ அலப்பே வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் எதுவும் இருக்கா? வெஹிக்கிள் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமா? அப்ப அவங்க ஒரு டிராவலர்ஸ்ட நம்பர் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர கான்டாக்ட் பண்ணி வெளியாவே வர சொன்னோம். காலையிலேயே அவரு வந்தாரு. கொச்சி டூ அலப்பே வந்து 3400 ஐஎன்ஆர். ஸ்ரீலங்கா ரூபிக்கு 11,000 வருது. காலையில வந்து கொச்சி சரவணாஸ்ல. எங்களுக்கு அங்க சாப்பிடும்போது ஐஎன்ஆர் ₹400 ஸ்ரீலங்கா காசு ரூ. 1,300. நாங்க எல்லாருமே நாங்க சொல்ல சொல்ல நாங்க ஸ்க்ரீன்ல போடுறோம் நீங்க பார்ப்பீங்க. நாங்க வந்து வெனிஸ் போட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணனால எங்களுக்கு வந்து 3 வேளையும் அவங்களே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் 3மே நல்ல சாப்பாடு.
ஆலப்பையிலேருந்து நாங்க வந்து எங்களோட தேக்கடி போறது தான் ஒரு பிளானா இருந்துச்சு. முக்கியமா அதுல வந்து அ களரி, அப்புறம் போட் சஃபாரி இந்த மாரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம். போட் சஃபாரி மெயின் நாங்க புக் பண்ணது அங்க போனா டைகர் பார்க்கலான்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்க போனோம். நாங்க போனதுக்கு டைகரையும் பார்க்கல, ஒரு யானைய கூட நாங்க பார்க்கல. அந்த ஓ! அந்த லேக்ல. மேபி அது அனிமல்ஸ் வரதுக்கு டைமிங் இருக்குமோ தெரியாது. நாங்க வந்து ரொம்ப ஏர்லியாவே போயிட்டோம். 6:00 வந்து போட்டிங் ஸ்டார்ட்டிங் டைம் இல்லையா? ம். அந்த டைம் போயிட்டோம். நம்ப சேம் டாக்ஸியே தான் நம்ம புக் பண்ணோம். அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பான ஒருத்தர். நம்பிக்கையான ஒருத்தரா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஏலப்பி டூ தேக்கடி திருப்பி நாங்க ரிட்டர்ன் வரதுனால, தேக்கடியிலருந்து கொச்சிக்கு நாங்க டைரக்ட்டா அடுத்த நாள் ஃப்ளைட் இருந்துச்சு. அப்ப அது வாரத்துக்காக எங்களுக்கு மொத்தமா 7500 ஐஎன்ஆர். ஸ்ரீலங்கா காசுக்கு ரூ. 26,000 ரூ. 27,000 அந்த மாரி ரேஞ்சில தான் எங்களுக்கு நாங்க புக் பண்ணோம். ஹைலப்பேயிலருந்து செக் அவுட் ஆகணும் 10:30. திருப்பி நாங்க எங்களோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணோம். அங்க கேரளா சாரி வாங்கணும்னு ஒரு ஆசை ஒண்ணு இருந்துச்சு. அங்க கேரளா சாரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, கோயில் போயிட்டு, பூஜை பண்ணிட்டு, தேக்கடி ஜர்னிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஒரு இடங்கள்ல நெறைய நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு வீடுகளோட ஸ்ட்ரக்சர் அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த பக்கம் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். ஸோ அத என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்க போனோம். நம்ம கூட வந்தவரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப். நம்ம கூடவே தான் இருந்தாரு. நம்ம ஒரு நல்ல ஒரு கைடாவும், நல்ல ஒரு கார்டியனாவும் இருந்தாரு. நமக்கு ஃபுல்லாவே சப்போர்ட்டிவாவே இருந்தாரு. எந்த இடமும் தெரியலாட்டி ஒவ்வொரு இடமும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே வந்தாரு. நீங்க வீடியோலயும் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்க அங்க போகும்போது ஒரு 2, 3 மணி ஆகிருச்சு. தேக்கடி சஃபாரிக்கு போக இயலாதுன்னு சொல்லி, நாங்க டைரக்ட்டா கலரி ஷோ பார்க்க வந்தோம். கலரி ஷோவுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 300 ஐஎன்ஆர்ல ரூ. 300. ஸோ 2 பேருக்கு ரூ. 600 நாங்க கலரி ஷோ பார்க்கறதுக்காக மெயினா போனோம். ஏன்னா, அதுலயும் அந்த கலரி ஷோ வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அவங்களோடையும் சேர்ந்து கீழ போயிட்டு அந்த கலரி பூமியிலேயே நாங்க போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அது நல்ல ஒரு எங்களுக்கு மெமரியா இருந்துச்சு. ஸோ நாங்க அங்க போயிட்டு ஒரு ஹோட்டல் ஒண்ணுல ஸ்டே பண்ணோம். முதல்ல எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்க வெளிய வந்தோம். அந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு ₹1000க்கு தந்தாங்க வித் ஏசி. அது எல்கேஆர்ல ரூ. 3700 சம்திங் வருது. ரூ. 3400 சம்திங் வருது. அப்புறம் தேக்கடி நைட் ஃபுட்டு அது இதெல்லாம் சேர்த்து அங்க ஒரு 1100க்குள்ள நாங்க முடிச்சுட்டோம். டின்னர், திருப்பி அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சேர்த்து நாங்க நாங்க 1100க்குள்ள முடிச்சுட்டோம். ஐஎன்ஆர் டூ எல்கே பிரைஸ் சொல்றது எல்லாமே மார்ச்ல நம்ம போன டேட்டுக்குள்ள தான். மேபி பிரைஸஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. தேக்கடி சஃபாரிக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ₹1000 2 பேருக்கும் ஐஎன்ஆர். அங்க இருக்க மெயின் இது என்னன்னு சொன்னா, ஒரு ஃபாரினர்ஸ்க்கு தனியா, லோக்கல் ஆட்களுக்கு தனியான டிக்கெட் கிடையாது. எல்லாத்துக்கும் சேம் பிரைஸ் தான். அப்படி நம்ம ஃபாரினர்ஸுக்கு இருந்தாலும் பெரிய அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஒரு ₹100 ₹200 தான் நாங்க வைக்கிறாங்களே தவிர பெரிய டிஃப்ரெண்ட் ஒண்ணும் இல்ல. ஆனா நம்மட நாட்டுக்கு அது கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ₹100னா ₹300 கிட்ட போகுது. தேக்கடி போட்டிங்க்கு வந்து ₹510 2 பேருக்கும் சேர்த்து. 255 வருது பெர் பெர்சன். டைகர் பார்க்கலான்னு தான் மெயினா போனோம். ஆனா எலியா போனதுக்கு ரீசன் வந்து எலியா போனா அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்லி தான் போனோம். ஆனா எங்களோட பேட் லக் பார்க்க முடியல. திருப்பி நாங்க கொச்சி வர ரெடி ஆகணும். கொச்சி வரும்போது நாங்க வாகமன் அந்தந்த டெரெயின் போட்டு தான் வந்தோம். நாங்க பெரிய பட்ஜெட் போகணும்னு தான் நெனச்சோம். ஆனா எல்லாமே எங்களுக்கு ஐஎன்ஆர்ல 7500லயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பட்ஜெட்லயே நாங்க பிளான் பண்ணோம். பட்ஜெட்டாவே முடிஞ்சிருச்சு. நீங்க யோசிக்கலாம் ஐஎன்ஆர்லயே 7000னா ஸ்ரீலங்கா எவ்வளோ வரும்னு. கடைசியா நாங்க ஒண்ணு சொல்றோம். அதுக்கு இதே நீங்க பரவாயில்லன்னு நினைப்பீங்க. ஆனா நாங்க அவ்வளோ தூரம் போயிட்டு 7500ன்னு சொல்றது இங்க ரூ. 22,000. நீங்க அந்த தூரத்த நீங்க இங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க எப்படியுமே ஒரு 50,000 சரி கேட்பாங்க. அதுக்கு இந்த பட்ஜெட் வந்து ஓகே தான். நீங்க யோசிக்கலாம் பட்ஜெட் வீடியோன்னு சொல்லிட்டு இவங்க ஏன் டாக்ஸி புக் பண்ணி போனாங்க பஸ்ல போலான்னு. ஆனா நாங்க கொச்சியிலேருந்து தேக்கிடி போறதுக்கு வந்து டைரக்ட்டா பஸ் கிடையாது. ஆமா. அதுவும் 9 ஹவர்ஸ் ஆகுது. அப்ப எங்களுக்கு. அப்ப அவங்க வந்து திருவாந்திரம் போயிட்டு அப்படித்தான் போறாங்க. அதனால தான் நம்ம பஸ் சூஸ் பண்ணல. தேக்கடில நாங்க முதல் நாள் நைட் இருந்தோம். ஒன் டே நைட் தான் நாங்க ஸ்டே பண்ணோம். அடுத்த நாள் அப்படியே நாங்க கிளம்பிட்டு வந்தோம். அதில ஃபுட்டுக்கு வந்து எங்களுக்கு எல்லாமே டின்னர் மத்தது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு ₹1000 தான் போணுச்சு. ஜர்னிய வந்து மறுபடியும் கொச்சி, அன்னைக்கு நைட் மட்டும் தான் நாங்க கொச்சியில இருப்போம். ஸோ நாங்க கொச்சி ரிட்டர்ன் வந்தோம். வாகமன் எல்லாம் அந்த வழியா தான் வந்தோம். கொச்சி வந்துட்டோம். கொச்சி வந்ததும் நாங்க டின்னர வந்து அந்த சரவணாஸே இருந்துச்சு. பெஸ்ட் அண்ட் சீப் பிரைஸா தான் இருந்துச்சு. ஸோ நாங்க அங்கேயே சாப்பிட்டு, கொச்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஹோட்டல் நாங்க புக் பண்ணியிருந்தோமோ, அதே ஹோட்டல்ல தான் நாங்க அன்னைக்கு புக் பண்ணியிருந்தோம். அல்ஃபைன்ல. திருப்பி அடுத்த நாள் காலையிலேயே நாங்க 9:30க்கு நம்ம ஃப்ளைட் இருந்துச்சு.
சென்னைக்கு. இப்போ நாங்க சென்னை வந்து சென்னையிலேருந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஓலா புக் பண்ணி அங்கே இங்கேயும் பூரான பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் சவுகார்பேட்டை லாஸ்ட்டாக போனோம். சவுகார்பேட்டையிலேருந்து அங்கே சென்னை ஏர்போர்ட் வர்றதுக்கு மெட்ரோவை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். மெட்ரோ எங்களுக்கு அமௌண்ட் மறந்துடுச்சு. பெர் பர்சன் ₹50ன்னு நினைக்கிறேன் ஐஎன்ஆரில். இல்லாட்டி அதை விட குறைவாகவும் இருக்கலாம். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததுல எங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட், விசா, நம்மளோட டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு 2,00,000 டோட்டல். இதுக்கு நாங்க போறதுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முதல்ல எல்லாருமே சொன்னாங்க, இந்தியால ஜிடி ஹாலிடேஸ் வந்து பெஸ்ட் அண்ட் சீப் பிரைஸ்ல நமக்கு தருவாங்க. எங்கேயும் பயப்படாம போகலாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட நாங்க போற பிளான் வந்து திருவேண்டரம் போயிட்டு, திருவேண்டரத்துல இருந்து தான் நாங்க போறதா பிளான். 6 டேஸ் 5 நைட்ஸ். அந்த இதுக்கு எங்களோட பட்ஜெட் வந்து 2 ஆனா நாங்க ஜிடி ஹாலிடேஸ் கிட்ட நாங்க கேட்டிருந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட், லஞ்ச், டின்னர், என்ட்ரன்ஸ் ஃபீ, கைட் ஃபீ இது எதுவுமே இல்லாம, அந்த 5 நாளைக்கு மட்டும் எங்களுக்கு 2,53,000 ப்ளஸ் ஜிடி 5%. நான் அத உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டா நான் அப்படியே நான் உங்களுக்கு போடுறேன். ஏற்கனவே நாங்க பட்ஜெட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 250க்கு தான் நாங்க அரேஞ்ச் பண்ணியே போனோம். கூடுதலா நாங்க வச்சிருந்தோம் இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு ஏதாவது யூஸ் பண்ணலான்னு. நாங்க 250லயே நாங்க வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே நாங்க கொண்டு வந்து சாரீஸ் வாங்கி, எங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியே எங்களுக்கு 250க்குள்ளயே நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். ஆனா இவங்க 5 நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட், லஞ்ச், டின்னர், என்ட்ரன்ஸ், கைடன்ஸ் ஃபீ இல்லாம ₹2,50,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. கொஞ்சம் விட்டிருந்தா நாங்க ஏமாந்துருப்போமா? அதில நாங்க இன்க்ளூட் வந்து ஒண்டர்லா நாங்க போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ ஒண்டர்லா அந்த டைம் வந்து கிளைமேட்டும் கொஞ்சம் மழையா இருந்துச்சு. ஆன்லைன் நாங்க டிக்கெட் அந்த டைம் புக் பண்ணி பார்க்கும்போது, பெர் பெர்சன் 2,400 ஸ்பீட் என்ட்ரன்ஸ். ஸ்லோ என்ட்ரன்ஸ் இருக்கு, ஸ்பீட் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ நாங்க ஸ்பீட் என்ட்ரன்ஸ்ல போட்டு பார்த்தா 2 பேத்துக்கும் 4,200 சம்திங் தான் வருது. அப்படி நீங்க எல்கேஆர்ல போட்டு பார்த்தாலும் ஒரு 20,000 அந்த இதுக்குள்ள தான் வருது. அவங்க பட்ஜெட் சொல்றாங்கன்னு நீங்களும் உடனே புக் பண்ணாம, நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்க. நமக்கு தேடி பார்க்குறதுக்கு நெறைய சோர்ஸ் இருக்கு. நம்ம ஹோட்டல் புக் பண்ணதானாலும் Booking.com இருக்காங்க. அப்படியும் இல்ல நாங்க எங்க போயிட்டு ஸ்டே பண்றதுன்னு நெனைச்சாலும், ஸ்ரீலங்காலேருந்து நெறைய யூடியூபர்ஸ் போயிருக்காங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கு. ஸோ அவங்களோட வீடியோஸையும் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்து பார்த்துக்கலாம். நாங்களும் ரெஃபரன்ஸா நெறைய பேரோட வீடியோஸ் நாங்க எடுத்து பார்த்தோம். ஸோ நீங்களும் எல்லாமே பட்ஜெட்டாவே பிளான் பண்ணுங்க. காச ரொம்ப "ஏன்டா நீ இவ்வளோ போயிட்டு செலவழிச்சிருக்கியே, நீ ஏன்டா பட்ஜெட்ட பத்தி பேசுறன்னு?" நாங்க பட்ஜெட்ல தான் போனோம். ஸோ ஏமாறாதீங்க எங்கேயும். ஏமாற வேணாம்னு தான் நாங்களும் சொல்றேங்களே. அங்க போயிட்டு நாங்க 2, 3 கடைகள்ல ஏமாந்தோம் தான். ஆனா இருந்தாலும் அடுத்தடுத்து நாங்க போகும்போது அந்த 6 நாள்ல நாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சோம். நம்ம வந்து அவங்க ஒரு ரேட் சொல்றாங்கன்னா, நம்ம அந்த ரேட்டுக்கு நாங்க போகக்கூடாது. இப்ப எங்களோட பட்ஜெட்ல இருந்து நாங்க இவங்களோட மெர்ஜ் ஆகி நாங்க போயிருந்தோம்னா, ₹3,50,000 அதுக்கும் மேலேயே நாங்க போயிருக்கோம். நான் ஃப்ளைட் புக் பண்ணது, விசா புக் பண்ணது கூட நாங்க 4, 5 இடத்துல கேட்டோம். கடைசியில இந்த இடத்துல மட்டும் தான் 2 பேருக்கும் சேர்த்து 1 இயர் மல்டிபிள் என்ட்ரி ₹21,000 2 பேருக்கும் சேர்த்து. அப்படி இல்லன்னா, நீங்க டைரக்ட்டா இந்தியன் ஹை கமிஷன்லயும் விசா அப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களோட டிஸ்டன்ஸ பொறுத்து. இப்ப கொலம்போன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மத்த ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா, இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி த்ரூ போறது நல்லது. ஏஜென்சி த்ரூ போங்க. மெயினா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும், விசா புக் பண்ணுறதுக்கும் ஏஜென்சி த்ரூ போங்க. இன்கேஸ் எங்களுக்கு தெரியல, நாங்க லாங்குவேஜே தெரியாத கண்ட்ரிக்கு போறோம்னா, நீங்க ஏஜென்சியோட போறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆனா ஏஜென்சிய வந்து நீங்க கைடன்ஸுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஜிடி ஹாலிடேஸ் நாங்க நல்லது இல்லதுன்னு சொல்லவும் இல்ல. ஜிடி ஹாலிடேஸ் நல்லது தான். அதாவது லாங்குவேஜ் தெரியாத கண்ட்ரீஸுக்கு நல்லோம். ஏன்னா ரீசென்ட்டா விஜய் சித்து விளாக்ஸ் எல்லாம் சைனா போயிருந்தாங்க. ஸோ அந்த கண்ட்ரில இங்கிலீஷுங்கிறது அவங்களுக்கு புதுசா தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்களோட லாங்குவேஜுக்கு தான் மதிப்பு. இங்க தான் இங்கிலீஷ தூக்கி பிடிச்சிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி நீங்க கண்ட்ரீஸ் போம்போது, நீங்க ஜிடி ஹாலிடேஸ் அந்த மாரி இல்லாட்டி ஒரு ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி போறது பெஸ்ட் ஆப்ஷன். நாங்களும் நெனச்சுக்கிட்டு இருந்தோம், கேரளா போனோம்னா அங்க மலையாளிஸ் தமிழ் தெரியாது அப்படின்னு. ஆனா, அவங்களே நல்லா தமிழ் பேசுறாங்க. அவங்க பேசுற தமிழும் எங்களுக்கும் புரியுது. அவங்க பேசுற மலையாளமும் எங்களுக்கு புரியிற மாரி அவங்களும் ஈக்குவலா பேசுனாங்க. நாங்க என்ஜாய் பண்ணோம். இந்த ட்ரிப்ப நாங்க என்ஜாய் பண்ணோம். பட்ஜெட்டாவும் முடிச்சுட்டோம். நாங்க வீட்டுக்கு தேவையான சாமானுங்கள வாங்குறத தவிர்த்து செலவழிச்சது. சாப்பாடு, ஃப்ளைட் டிக்கெட், விசா, ஹோட்டல் ரூம், என்ட்ரன்ஸ் டிக்கெட், வெஹிக்கிளுக்கு எல்லாமே சேர்த்து ஸோ ஏமாறாதீங்க. ஏமாறாம தேடி பாருங்க. தேடி பார்த்தா எல்லா சோர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you. Bye.